ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. வரமிளகா, மல்லி, சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு கருக விட்டுறாமல் வணக்கிக்கோங்க. வறுத்தது வேறு தட்டில் மாற்றி வச்சுட்டு அதுலேயே தக்காளி, கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். எந்த குழம்பு செஞ்சாலும் சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க, அதனால சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. வணங்குற கேப்பில் சின்ன சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். தக்காளி வெங்காயம் வணங்கிடுச்சு, எடுத்து வச்சுட்டு தேங்காய் ஒரு அரை மூடி துருவி வச்சுக்கலாம். தேங்காய் துருவி எடுத்தோன்னே இது எல்லாத்தையும் ஒரே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த பாத்திரத்தில் மீன் குழம்பு வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. 1.5 கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்து வந்தோடனே வெந்தயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகா லைட்டாக கீறி விட்டுக்கோங்க. மீன் குழம்புக்கு தாளிக்கும் போது பச்சை மிளகா போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். ஊற வச்ச புளியையும் கரைச்சி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பும் போட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விடுங்க. குழம்பு கெட்டியாக இருக்குது, அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், மூடி வச்சிடலாம். மசாலா கொதிஞ்சு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா மசாலா வாசமெல்லாம் போய் குழம்பு கரெக்டாக திக்காக வரும். அந்த நேரத்துக்கு 1 கிலோ மத்தி மீன் போட்டுக்கலாம். மீன் போட்ட உடனே லைட்டாக பிரட்டி விட்டு மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, 5 நிமிஷத்தில் மீன் குழம்பு வெந்துடும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்னு. பச்சை கருவேப்பிலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மணக்க மத்தி மீன் குழம்பு. மீன் உடையாமல். மீன் குழம்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க.